அண்மை செய்தி. திருச்சியில் தப்பியோடிய ரவுடியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி ஜம்புகேஸ்வரனை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? தோஃபிக், சற்று நேரத்துக்கு முன்னதாக ரவுடி, அதாவது 15 வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர் ஜம்புகேஸ்வரன், அவரை சுட்டு பிடித்திருக்காங்க போலீசார். அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். யார் இந்த ஜம்புகேஸ்வரன் என்பவர் நேற்று திருவானைக்காவல் அம்பேத்கர் நகர் பகுதியில ஆட்டுக்குட்டி சுரேஷ் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் மனைவியுடன் வரும்பொழுது 5 பேர் போன்ற கும்பல் அவரை வெட்டி கொலை செய்திருக்காங்க. இன்று அந்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக ஸ்ரீரங்கம் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் தனிப்படை அமைத்து அதனை தேடி வந்தாங்க. ஜம்புகேஸ்வரனை பிடித்து அதற்கான ஆதாரங்கள் மற்றும் அவரிடமிருந்து பல்வேறு விதமான ஆவணங்கள், அதாவது ஏற்கனவே அவர் ரவுடி என்பதால் அதற்காக சேகரிப்பதற்காக அவரை திருவானைக்காவல் பகுதிக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்பொழுது ராஜகோபால் உதவி ஆய்வாளர் தாக்கிவிட்டு அவர் தப்பி ஓட முயற்சி செய்திருக்கார். அதனை அடுத்து வெற்றிவேல் ஆய்வாளர் அவரை சுட்டு பிடித்துள்ளார். தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனையில மாநகர காவல் ஆணையர் காமினி உள்ளிட்டோர் காயமடைந்த ராஜகோபால் எஸ்ஐயும் அதே போல் அந்த ரவுடியும் இப்ப சிகிச்சை அளித்து அவர்கள் அங்க பார்வையிட்டு வராங்க. மிக முக்கியமாக ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு தலைவெட்டி சந்துரு, அந்த சந்துரு என்பவர் சந்திரமோகன், அவரை கொலை செய்த வழக்கில் தான் நேற்று இந்த கொலை சம்பவம் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தாங்க. 24 மணி நேரத்துக்குள் அதற்கான குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து அதில் பிடிப்பட்டவர் தான் இந்த ரவுடி ஜம்புகேஸ்வரன். சார்லஸ், தகவலுக்கு நன்றி.